உங்கள் நபர்களை நினச்சி எவ்வளோ நாள் தூக்கம் இல்லாமல் தவிச்சிருப்பீங்க. அவங்கள பற்றி ஏதாவது ஒரு இடத்துல ஒரு மெசேஜ் கிடச்சிராதா? அந்த நபரும் நான் தேடுற மாதிரி என்னை தேட மாட்டாரா? அவர் சைட்லேருந்து ஒரு ஃபோன் கால் கூட வந்துடாதா அப்படின்னு சொல்லி உங்கள் மனம் இப்போ வரைக்குமே ஏதாவது ஒரு தகவலை தேடியே துடிச்சு கொண்டிருக்கு. பார்க்கும்போதே இந்த நபர்கள் உங்ககிட்ட கதைக்காமல் இருக்க இந்த நொடி நீங்கள் எவ்வளோ பெரிய மனவேதனையை சுமந்துட்டுருக்கீங்க அப்படின்றது எனக்கு புரியுது. பல இரவுகள் ஒரு தூக்கம் இல்லாமல் உங்கள் நண்பர் சார்ந்திருக்க நபர்கள்கிட்டையும் அவர்களை சுற்றி இருக்கவங்ககிட்டையும் கூட நீங்கள் அவங்கள பற்றி ஏதாவது ஒரு தகவல் தெரிஞ்சு கொள்ளணுன்ட்டு ஆர்வத்தில் இருக்கீங்க. கடந்த காலத்தை பார்க்கும்போது ஒரு சில வருத்தங்களும் வேதனைகளும் தான் இன்னமும் உங்கள் மனசுக்குள்ளே உறுத்திட்டுருக்கு. யாரோ ஒருத்தர் உங்கள் நம்பிக்கையை உடைச்சிருக்கலாம். அந்த நபர்களோட உங்களை சேர விடாமல் கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கலாம். உங்களை ஒரு இருண்ட அறைக்குள்ளே தள்ளுற மாதிரி உணர செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்களுமே இப்போது உங்கள் நபர்கள் இல்லாமல் இருக்க இந்த தருணத்தில் தான் ஒரு இருண்ட அறைக்குள்ளே தான் இருக்கிறேன், எப்போ எனக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் இப்போ எப்படி இந்த மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்களோ அதே ஒரு எண்ணம் தான் அவர்களுக்கும் இருக்குது. நீங்கள் இல்லாமல் இருக்கிறது அந்த நபர்களுக்கு இருண்ட இறைக்குள்ளே மாட்டிக்கிட்ட மாதிரி தான் இருக்குது. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொள்ளாமல் கூட இருக்கலாம். ஆனால் இங்கே உங்களுடைய காதல் இன்னும் செத்து போக கிடையாது, அது இன்னும் உயிரோடு தான் இருக்குது அப்படின்றது டிவைன் சொல்கிறாங்க. அவங்க உங்களை நினைக்கும் போதெல்லாம் அந்த பழைய அழகான நினைவு ஒரு தென்றல் மாதிரி உங்களை தீண்டுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஏதோ ஒரு இடத்துல உங்கள் நபர்களுடைய ஞாபகங்கள் அதிகம் வரும். அவங்களோட நீங்கள் செலவிட்ட அந்த தருணங்கள் அவங்க மனதில் சின்னஞ்சிறு குழந்தையின் தூய்மையான அன்பு இன்னுமே இருக்குது. உங்கள் மேலே இருக்கக்கூடிய காதலும் நினைவுகளும் இன்னுமே சேமித்து வைக்கப்பட்டுட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த நபர்களுக்கு ஒரு சில சின்ன கோபங்கள் இருக்கலாம். ஓகே, ஆனால் அந்த கோபங்களுமே கூட ஒரு சில நேரம் உங்கள் நபர்களுக்கு உடஞ்சி தகுடபொடியாகுது. ஓகேயா? ஒரு சில கோபங்களை வச்சுட்டு கூட உங்ககிட்ட எப்படி முகம் கொடுத்து கதைக்கிறது அப்படின்னு தெரியாமல் இருக்கிறாங்க. ஆனால் உங்களை பற்றி நினைக்கும் போது அந்த கோபங்கள் எல்லாத்தையும் கூட நான் தூக்கி போட்டுறேன், என் மனசில் நீ மட்டும்தான் இருக்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த நபர்கள் உங்களை ஆழ்ந்து மனதார காதலிக்கிறார்கள். பார்க்கும்போது டிவைன் உங்களை ஒரு புதிய திருப்பத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஓகே, ஸோ அந்த புதிய திருப்பம் ஒரு சன். ஓகே, அதாவது இந்த நபர்களோட மீண்டுமே நீங்கள் இணையறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. உங்கள் முகத்தில் மீண்டுமே நீங்கள் இழந்த சிரிப்பு வரப்போகுது, இழந்த நம்பிக்கை மீண்டுமே துளிர்விட போகுது. அந்த நபர்களுமே அவர்களை சுற்றி சார்ந்திருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட உங்களை பற்றி கேட்குறாங்க. உங்களை பற்றின நியூஸை தேடிட்டு தான் இன்னும் இருக்கிறாங்க. நீ என்ன பண்ணுற, ஏது பண்ணுற அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அந்த நபர் உங்களை பார்க்காம இருக்கிறாங்க, விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த நபர்களுக்கு எனக்கு சுத்தமாக தொடர்பே இல்லை. இங்கே உங்கள் நபர்கள் உங்களை பிளாக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கூட இந்த நபர்கள் ஒளிஞ்சு மறைஞ்சு நின்று உங்களை பார்த்துட்டு தான் இருக்காங்க, நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு. இங்கே கூடுதலாக ஃபேக் அக்கௌண்ட்டில் இருந்து கூட உங்களை நோட் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா அந்த நபர்களுடைய பார்வை எப்போவுமே உங்கள் மேலே தான் இருக்குது. ஏன்னா இந்த நபர்களுக்கு உங்களை விட்டுட்டு போயிருந்தாங்கனாலுமே கூட அந்த சுச்சுவேஷன்ஸ் அப்படி அமைஞ்சிருக்கலாம். இருந்தாலும் இந்த நபர்களுக்கு இன்னொரு நபருக்கு என்னால் விட்டு கொடுக்க முடியாது, எனக்கு நீ மட்டும்தான் வேணும் அப்படின்னு ஒரு கர்வம் அவர்களுக்குள்ளே இருக்கிறத நான் பார்க்குறேன். இந்த கர்வமே என்ன ஒரு சந்தர்ப்பத்துலேயும் உங்கள் 2 பேர்த்தையும் மொத்தமாக பிரித்து விட்டுறாமல் ஏதோ ஒரு இடத்துல பிடிச்சிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நீங்கள் இந்த மெசேஜை பார்க்குறீங்க அப்படின்னா இது ஒரு மிராக்கள். இன்னும் 3 நாளில் உங்கள் நபர்கள்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு மெசேஜ் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த நபர்கள் கொடுக்கக்கூடிய மெசேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இது வரைக்குமே நின்று போன இந்த காதல் மீண்டுமே துளிர்விட போகுது அப்படின்ற அளவுக்கு இருக்குது. ஏன்னா இந்த நபர்கள் மீண்டுமே உங்ககிட்ட அவர்களுடைய மனசை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கையில் வரைக்கும் நடந்த ஒரு சில விஷயங்கள் நீங்கள் அவங்களுடைய வாழ்க்கைக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்றத இந்த நபர்களை உணர வச்சுருக்கும். அந்த நபர்கள் இப்போ நினைக்கிறாங்க, நீ என் பக்கத்தில் இருந்தால் எனக்கு ஒரு ஆறுதல் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஏன்னா நான் யாரெல்லாம் நல்லவங்கன்னு நினச்சனோ அந்த நபர்கள் எல்லாமே என்னை காயப்படுத்திட்டாங்க, என்னை ஏமாற்றிட்டுருக்காங்க, எனக்கு இந்த இடத்துல ஏதோ சம்திங் தப்பாக ஃபீல் ஆகுது அப்படின்னு இந்த நபர்கள் நினச்சோண்டிருக்காங்க. அதனால் அடுத்த 3 நாட்களில்
இது ஒரு மிராக்கள் தான். ஓகே. ஸோ இந்த 3 நாட்களில் இந்த நபர்கள் உங்கள்கிட்ட வந்து கதைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. இந்த மெசேஜை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா 3 நாட்களில் மிராக்களை நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு மனதார நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. அப்படி கமெண்ட் பண்ணியிருக்க மற்றவர்களுக்கும் நீங்கள் போயிட்டு ஒயிட் கலர் ஆர்ட்ஸை ரிப்ளையாக வழங்குங்க. அப்படி உங்களுக்கு 5 ஒயிட் கலர் ஆர்ட்ஸ் திரும்ப வந்துருச்சு அப்படின்னா எஸ், கண்டிப்பாக இந்த நபர்கள் உங்களுக்கு மெசேஜ் பண்ண போகிறாங்க, பாசிட்டிவாக ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்றது பிரபஞ்சமே உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் உங்கள் காதலில் தடையை ஏற்படுத்தின நபர்கள், ஓகே, இப்போ தடை போடுறாங்க அப்படின்னாலுமே கூட அந்த தடை போடுறவர்களையெல்லாம் தகர்த்து எரிஞ்சிட்டு இந்த நபர்கள் உங்ககிட்ட ஓடி வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. சன் கார்டு வந்து வரப்போகுது அப்படின்னா திரும்பவும் இந்த விஷயம் வந்து வந்திருக்கு. அந்த நபர்களே கட்டுப்படுத்துகிறாங்க அப்படின்னாலுமே கூட ஒரு இருட்ட அறைக்குள்ளே போட்டு வச்சுருக்காங்க. மன ரீதியாக உங்கள் நபரோட மனசை மாற்றி அந்த இடத்துல ஒரு கண்ட்ரோல்குள்ளே வச்சுருக்காங்க அப்படின்னாலே இந்த நபர்கள் அனைத்தையுமே உதறி தள்ளிட்டு உங்ககிட்ட வேகமாக ஓடி வந்து சேர போகிறாங்க. ஏன்னா அந்த நபர்களுக்கு இப்போ எப்படியாவது ஒரு இடத்துல அங்காலேருந்து வந்து உங்களுக்குன்னு இந்த இடத்துல ஒரு மனதார ஒரு சில விஷயத்த பேசணும், ஒரு ஆறுதல் தேவை அந்த நபர்களுக்கு. அப்படிங்கும்போது இந்த நபர்கள் இருக்கிற அந்த விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணுற அந்த நபர்களையுமே உதிரி தள்ளிட்டு உங்ககிட்ட ஓடி வருவாங்க. ஆனால் இங்கே ஒரு சிலர் ஓப்பனாக வந்து கதைக்கிறதுக்கான சான்சஸ் கம்மி, மறைமுகமாக வந்து கதைக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்பவே அதிகமாக இருக்குது. நபர்கள் இப்போ உங்ககிட்ட வந்து கதைக்கும் போது காதலில் ஏற்பட்ட அவ்வளோ காயத்துக்குமே ஒரு மருந்து போடக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இந்த நபர்களாக இப்படி வந்து கதைக்கிறாங்க அப்படின்னு நீங்களே ஷாக் ஆகிற அளவுக்கு அந்த நபர்கள் அவர்களுடைய மனதை அப்படியே உங்ககிட்ட திறந்து கொடுக்க போகிறாங்க. ஓகே. ஸோ உங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கொள்ள போகிறாங்க அந்த நபர்கள். இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க, அதாவது இந்த நபர்களுடைய ஃபேமிலியில் உங்களை இணைச்சிக்கொள்கிறேன் அப்படி ஏதாவது சொல்லிவிட்டு அடைக்க வந்து அதை பிரேக் பண்ணிவிட்டு போயிருக்காங்க அப்படின்னாலுமே கூட இப்போது இந்த நபர்கள் மீண்டுமே வந்து எஸ், த 3 of cups, ஓகே, 8 of wands அண்ட் 3 of cupஸும் வந்துருச்சு, த டெத் கார்டும் வந்துருச்சு. ஸோ அந்த டெத் அப்படின்றது மீண்டும் புதுப்பிக்கிறது தான். ஓகே. ஸோ அப்போது இந்த நபர்கள் கொடுத்த வாக்குறுதிகளில் இருந்து எல்லாமே தப்பிச்சு ஓடி இருக்காங்க அப்படின்னாலுமே இப்போது இந்த நபர்கள் உங்கள் கூட மீண்டுமே வந்து ஜாயின் ஆக போகிறாங்க அப்படின்றத இந்த இடத்துல பிரபஞ்சம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான ரீடிங். இனிமேல் பிரபஞ்ச மொழியில் இந்த டைமில் உங்களுக்கு டெய்லி வீடியோ வந்து அப்டேட் ஆகும் உங்கள் நபர்களுடைய கரண்ட் தாட்ஸ் என்ன அப்படின்னு. ஓகே. ஸோ இன்றைக்கி உங்கள் நபர்களுடைய கரண்ட் தாட்ஸ் இதாக தான் இருக்குது. நீங்கள் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே. ஸோ இதே போல் இன்னும் ஒரு ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய், டேக் கேர். உண்மையை உணர்த்தும் பிரபஞ்ச மொழிடாரா.